வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். G20 மாநாட்டில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று உரை நிகழ்த்தினார். அப்போது பயங்கரவாதிகளுக்கு இணைய வசதி ஏதுவாக அமைந்துவிட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, நம் நாடுகளுக்குள் துறைமுகம் வாயிலாக நுழைய முற்படும் பயங்கரவாதத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சாரதா நிதி நிறுவன மோசடி குறித்த விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்துள்ளது. வழக்கில் தொடர்புடைய முக்கிய பிரமுகர்கள் பலரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முன்னதாக இந்த வழக்கில் 2வது குற்றப்பத்திரிகையை சிபிஐ நேற்று சமர்ப்பித்தது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ரஜாத் மஜும்தர் சீட்டு மோசடி பணத்தின் மூலம் ஆதாயம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சாமியார் ராம்பாலுக்கு ஜாமீன் இல்லாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஹரியானா போலீசார் ஹிசாரில் உள்ள அவரது ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர். ஆனால் ராம்பால் ஆதரவாளர்கள் போலீசாரை வழிமறித்து தாக்க இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சுமார் 28 போலீசார் மற்றும் 100 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி டிசம்பர் 2ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் மதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ அறிவித்துள்ளார். எதிர்கால தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்கவும் தமிழகத்தை சீரழிவுகளில் இருந்து மீட்கவும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இப்போராட்டம் நடக்கவிருப்பதாக வைகோ தெரிவித்தார். பிசிசிஐ உருவாக்கிய கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதிற்கு இந்த ஆண்டு முன்னாள் வீரர் திலீப் வெங்சர்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று வெங்சர்கர் கூறியுள்ளார். 58 வயதாகும் வெங்சர்கர் இந்த விருதை பெறும் 19வது நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதுக்காக அவருக்கு 25 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.